தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம் சொல்லிட்டு முத்திரை குத்தி சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமா வந்து இங்க வந்து சாதியை பத்தி வெளிப்படையா பேசின படங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையா இல்ல. இங்க திடீர்னு வந்து தலித் பத்தி பேசுறதா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமா மாறி இவங்க வந்து காஸ்ட் பத்தி பேசுறாங்க. நம்மள ஒண்ணா இருக்கிறோம், நம்மள ஒண்ணா பேசிட்டு இருக்கிறோம், ஒண்ணா படுத்து தூங்குறோம், ஒண்ணா வந்து சாமி கும்பிடுறோம், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, இவன் வந்து பேசி பேசி இந்த பிரச்சனை பண்றான் அப்படின்னு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இந்த மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஓகே, அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம். ஜெயிச்ச உடனே என்னன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழலை கெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இது வந்து ஒரு படம் தான், இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் ஒர்க் ஆகாது, இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பிச்சோன்னே வந்து என்னன்னா அது பார்த்தியா ஜாகவர் காரில் வரான், ஏன் அந்த காசு வச்சு வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் படம் பண்றது பிரச்சனையா இல்லை வந்து படம் பண்றதுல எனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நான் சொந்த காசுல வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை? இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் படமே எடுக்கக்கூடாதுன்ற பிரச்சனை, அது வாய்ப்பே இல்லை. அதுக்கு அது எப்படி அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு. நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ. அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டாக குத்துனா எப்படி அதெல்லாம் ரொம்ப நாளாக வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலியை பற்றி பேசுறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுகிற அரசியலை பக்குவப்பட்டு வேணும். புரியுதா? இப்போ நீ கோப்பற மாதிரி நான் கோப்பட முடியாது. நீ என் பேர் ஸ்ட்ரைட்டாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்ல விரும்பவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறது என் தெருவில் என் ஊரில் நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். நான் எனக்கு புதுசு இல்லையே இது. புரியுதா உங்களுக்கு? நான் தெருவில் நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன். செட்டர்களில் போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப கையை தொடாத நான் அங்கேயே நான் பார்த்துட்டேன். நான் ஊரில் சின்ன வயசுல அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்க வராத இன்னைக்கு அதை நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த எல்லாமே இருக்கு. அப்ப அந்த சின்ன வயசுல பார்த்துட்டு இங்க வந்து நீ படம் இருக்கு அதை பார்க்காத, நீ அதுக்கு பண்ணது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டி தான் இங்க வந்துருக்கும். ஸோ பாசிட்டிவா பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்ல திருப்பி நம்மளை போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கணும்னா முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும். இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்கா இருக்குன்னு நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ள நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால எடுக்க முடியும் நம்பணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு முன்னாடி யார் இருந்தாலும் பாபா அம்பேத்கர் மட்டும் தான். நான் அவர் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு எது உத்வேகமா இருந்தது? ஒரே ஒன்றா உத்வேகமா இருந்தது. அப்புறம் அதாவது இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லிக் கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் பாபா அம்பேத்கர். சோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்க வந்து யோசிக்கணும். பாபா அம்பேத்கரோட மனநிலை அவருக்கு எத்தனை சப்போர்ட் இருந்திருக்கும்? அவர் யாருக்குமே வாய்ப்பு இல்லை. எப்படி பயப்படாம அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் லா மினிஸ்டர் ஆனாரு? அவ்வளவு முரண்பாடுகள் உள்ள காந்திக்கும் காந்தி அவர்களுக்கும் பாபா அம்பேத்கருக்கும் வந்து பெரிய மோதல் இருக்கு, பெரிய முரண் இருக்கு, உரையாடல்கள் பயங்கரமா இருக்கு, தீயா இருக்கும். அப்படி இருந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திய சுதந்திர இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறப்ப வந்து பாபா அம்பேத்கர் கூப்பிட்டு நீங்க லா மினிஸ்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றாங்க. சோ அது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இல்ல. அது அதை வந்து அவர் என்ன பண்ணாரு, திரு காந்தி அவர்கள் மீது காங்கிரஸ் மீது அவர்களுக்கு விமர்சனத்துக்காக ஏற்காம விடல. அவர் ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்து அவரும் ஃபேஸ் பண்றாரு. அப்புறம் லா மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்றாரு. அது அடுத்த கதை. பட் ஆனா எந்த வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் சாதி வந்து மிக கொடூரமா பயங்கர கூர்த்துட்டு இருந்த காலத்திலேயே ஒரு மாடலை ஒரு வழிபாதையை உருவாக்க பாபா அம்பேத்கரால் முடிந்திருக்கிறது என்றால் எனக்கு கல்வி கிடைக்குது, எனக்கு வந்து இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே இப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து ஒரு சென்னை நகரத்துல வந்து ஒரு காலேஜ்ல என்னால் படிக்க முடியுது, இந்த இடத்துல என்னோட குரல்களை நான் பேச முடியுது. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு சினிமா ஃபீல்ட்ல வந்து என்னால் ஏன் பேச முடியாதுன்ற ஒரு கேள்விதான் எனக்கு சினிமா இயக்குனரா மாத்திச்சு. இதுதான் ரொம்ப சிம்பிள். ரொம்ப பாசிட்டிவா என்னுடைய பிரச்சனையை நான் அணுக ஆரம்பிச்சேன்.